வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் தத்துவங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். தத்துவம்னா வேறு எதுவும் ஒன்றும் கிடையாது. தியரி ஆஃப் கிரியேஷன், எல்லாமே எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம போன வீடியோவில் ஞானம்னா என்ன, மாயானா என்ன அப்படின்னு போட்டிருப்போம். அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். தத்துவங்கள் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி விட சிறந்த நாள் எதுவும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி தான் வள்ளல் பெருமானுடைய வருவிக்க உற்ற நாள். அது மட்டும் இல்லை, மறைபொருளாக இருந்து எல்லா ரகசியத்தையும் நமக்கு வெட்ட வெளிச்சமாக எடுத்து சொன்னவர் தான் நம்ம வள்ளல் பெருமான். தத்துவங்கள் பற்றி எத்தனையோ சித்தர்கள், ஞானிகள், பெரியவர்கள் சொல்கிறப்போ அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்பவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு நம்ம தத்துவங்கள் பற்றின வகுப்பு ஆரம்பிக்கலாம். நம்ம ஸ்கூலில் சயின்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்போம். அதில் ஃபிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி படிச்சிருப்போம். அதில் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா பொருள்களுமே எப்படி உருவாச்சு அப்படின்னு படிச்சிருப்போம். அதே தான் தத்துவம். ஆனால் இந்த உலகம் எப்படி உருவாச்சு, நாம் யார், நம்மளை சுற்றி இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்கிறது தான் எக்ஸாக்ட் தத்துவம். அதை தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். ஐயோ, சயின்ஸ் கிளாஸா, வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி பயப்படுறது எனக்கு புரியுது. நம்ம ஸ்கூலில் படிக்கிற மாதிரி சயின்ஸ் கிளாஸ் இங்கே நம்ம பார்க்க போகிறது கிடையாது. நம்மளோட ஞானிகளும் சித்தர்களும் எல்லாத்தையும் உணர்ந்து உண்மையிலே எது ஆர்ஜின் அப்படின்னு கண்டுபிடிச்சி அவங்க சொன்ன தத்துவத்தை நம்ம இங்கே சயின்டிஃபிக்காக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டாக இருக்கும், வாங்க பார்க்கலாம். ஞானம் மாயை வீடியோவில் நான் மெய்ப்பொருள்னா என்னன்னு கேட்டிருப்பேன். மெய்ப்பொருள்னா இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் எல்லாமே எதிலிருந்து தோன்றுச்சோ அந்த மூலப்பொருள் தான் மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருளில் இருந்து இந்த பிரபஞ்சம், இந்த உலகம், மனித உடல், மற்ற உயிரினங்கள் எப்படி உருவாச்சு அப்படின்றத படிக்கிறது தான் தத்துவம். ஞானிகள் 36 தத்துவங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அனாதி காலம், அதாவது காலம்னு ஒன்று தொடங்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இறைவனாகிய அருட்பொருள் இருக்குது. இந்த அருட்பொருள் எப்படி இருக்குன்னு நம்மளால யோசிக்க முடியாது. அது நம்ம அறிவுக்கு எட்டாதது. இந்த அருட்பொருள் கிட்ட சிவவெளியாகிய மெய்ப்பொருள் இருக்கு. இந்த சிவவெளியில தான் இந்த பிரபஞ்சமே உருவாகி இருக்கு. இந்த சிவவெளி எல்லையற்றது, அதுக்கு எல்லையே கிடையாது. நம்மளுடைய பிரபஞ்சம் இந்த சிவவெளிக்கு உள்ளதான் இருக்கு. ஆனால் இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லை இருக்கு. இந்த சிவவெளிக்கு தனியாக எந்த குணமும் கிடையாது. அதை விட்டு வெளியே எதுவும் கிடையாது. இந்த சிவவெளிக்குள்ளே இருக்கிற பிரபஞ்சம் இந்த சிவவெளியுடைய தன்மையை ஒத்து தான் இருக்கும். அதுக்குன்னு வேறு தன்மை கிடையாது. தத்துவங்களில் இந்த சிவவெளியை தான் சிவம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஆனால் நம்ம யூனிவர்ஸோட என்டையர் டார்க் மேட்டரும் இந்த சிவவெளியோட தன்மையை கொண்டது தான். அதாவது நத்திங்னஸ், ஒன்றுமே இல்லாதது, டார்க்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அருட்பொருள் எப்படி இருக்குன்னு நம்ம அறிவுக்கு எட்டாது. ஆனால் சிவவெளி ஒன்றும் இல்லாதது, உருவம் இல்லாதது அப்படின்னு நம்ம அறிவுக்கு எட்டக்கூடிய நிலையில வரும். இதுவே முதல் தத்துவம். அருட்பொருள் சிவ ஒளியா மாறின தத்துவம். சிவவெளியாகிய சிவத்துக்கு சில தன்மைகள் இருக்கு. அதை நம்ம பார்ப்போம். இதுக்கு டிரான்ஸ்ஜெண்டர் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்ற ஆழ்நிலை உணர்வு இருக்கு. இங்கதான் ஒட்டுமொத்த கிரியேஷனும் ப்ரொஜெக்ஷன் ஆகும். அதாவது பிரபஞ்சத்தோட மொத்த உருவாக்கமே இது மேலதான் நடக்கும். இதுக்கு செயலாற்றல், பியூர் கான்சியஸ்னஸ், அதாவது தூய உணர்வு இருக்கு. இந்த சிவவெளி கிட்ட எல்லையற்ற பேராற்றல் இருக்கு. அது எல்லாமே வெளிப்படுத்தாத தன்மையில தான் இருக்கும். அதாவது இன்ஆக்டிவ் ஸ்டேட்ல தான் இருக்கும். இதுவே நிலையான மையமாகவும் செயல்படுது. இந்த பிரபஞ்சம் உருவாவதற்கு அடி மூலக்கூறே இந்த சிவவெளி தான். அதனால தான் தத்துவங்கள்ல இதுவே முதலா இருக்கு. இறைவனை நம்ம சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்லுவோம். சத்து அப்படின்னா பியோர் எக்ஸிஸ்டன்ஸ், சித்து அப்படின்னா பியூர் எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது பியூரான உணர்வு. ஆனந்தம் அப்படின்னா ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இறைவனை சத்து, சித்து, ஆனந்தமாக இந்த சிவவெளியில் சொல்லலாம். இந்த சிவமே சச்சிதானந்த நிலையில இருக்காரு. அதாவது பியோர் ஒன்னஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுல எல்லாமே ஒன்று தான். இதுல எந்த பேதமும் கிடையாது. இந்த சிவத்தோட இருப்பு நிலை, அதாவது எக்ஸிஸ்டன்ஸை நம்மளால உணர முடியாது. அதுவா அடுத்தடுத்த ஸ்டேஜில் வெளிப்படுத்திக்கிட்டா தான் நம்மளால உணர முடியுமே தவிர சிவவெளியை நம்மளால உணரவே முடியாது. இந்த சிவவெளி கிட்ட எல்லையற்ற ஆற்றல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இந்த ஆற்றலை, அதாவது இந்த எனர்ஜியை அது எது மேலே யூஸ் பண்ணும், அதை சுற்றி எதுவுமே கிடையாது. அதுவே இன்ஃபைனைட், எல்லையற்று இருக்கு. அப்போ இதுகிட்ட இருக்கிற எல்லையற்ற ஆற்றலையும் தன் மீது மட்டும்தான் அதனால செலுத்த முடியும். இந்த சிவத்தோட ஆற்றல் தான் தேக்கம் அடைஞ்சு பிரபஞ்சமா உருவாகி இருக்கு. அந்த ஆற்றலை வச்சு தான் அடுத்த தத்துவமான சக்தி தத்துவமா அது உருமாறி இருக்கு. நாம இந்த வீடியோவில் ஆர்ஜின் ஆஃப் யூனிவர்ஸ், அதாவது பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு, அதோட தொடக்கம் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி 36 தத்துவங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துருப்போம். அதை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த யூனிவர்ஸ்ல பிளானட், ஸ்டார், சன் அப்படின்னு நிறைய விதமான பொருட்கள் இருக்கு. நாம வாயிற இந்த பூமியை எடுத்துக்கிட்டோம்னாலே இங்க பலவிதமான உயிரினங்கள், தாவரங்கள், பறவைகள், விலங்குகள், மனிதர்கள்னு சொல்லிட்டு பலவிதமாக பிரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாம இங்கே நான் லிவிங் திங்ஸ்ன்னு சொல்கிற உயிரட்ட பொருள்கள் நிறையவே இருக்குது. விதவிதமான உணவுப்
பொருட்கள், பழங்கள், காய்கறிகள்னு சொல்லிட்டு பூமியில் வெரைட்டிக்கு பஞ்சமே இல்லை. அவ்வளோ விதமான உணவுப் பொருட்கள் இங்கே நம்மளுக்கு கிடைக்குது. இங்கே இருக்கிற எந்த பொருளானாலும் சரி, மனிதர்கள், உணவுப் பொருட்கள், நான் லிவிங் திங்ஸ், பிளானட், ஸ்டார்ஸ் அப்படின்னு எதுவானாலும் சரி, அது எல்லாமே ஒரே பொருளில் தான் உருவாகி இருக்கு. அந்த ஒரு பொருள் தான் காரண பொருள், அதுவே மெய்ப்பொருள், அதுதான் மூலப்பொருள். அதிலிருந்து தான் எல்லா பொருள்களும் தோன்றி இருக்கு. இது எல்லாமே காரிய பொருள். நம்ம மனிதர்களோட உடம்பானாலும் சரி, தாவரங்கள், பூக்கள், இல்லை மேலே இருக்கிற பிளானட், ஸ்டார்ஸ் அப்படின்னு எது எடுத்துக்கிட்டாலும் சரி, இது எல்லாமே சின்ன சின்ன மாலிகூல்ஸ்னு சொல்லப்படுற மூலக்கூறுல தான் உருவாகி இருக்கு. இந்த மூலக்கூறுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குட்டி குட்டி ஆட்டம்ஸ் தான் இருக்கு. இந்த ஆட்டம்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து தான் மாலிகுலா உருவாகி இருக்கு. இந்த மாலிகுல் தான் இப்போ நம்ம பார்க்குற எல்லா விதமான பொருட்களாகவும் நம்மளுக்கு இருக்கு. இந்த பூந்தி எல்லாம் ஒன்று சேர்ந்து எப்படி ஒரு லட்டா உருவாகுச்சோ அதே மாதிரி தான் இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த பிரபஞ்சமாக உருவாகி இருக்கு. புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஆட்டமில் இருக்கிற புரோட்டானோட எண்ணிக்கை தான் அது என்ன தனிமனு முடிவாகுது. புரோட்டானோட எண்ணிக்கை 1 இருந்தால் அது ஹைட்ரஜன், அதுவே 2 மாறிடுச்சுன்னா அது ஹீலியம் கேஸாக மாறுது. அதுவே புரோட்டானோட எண்ணிக்கை 79 இருந்தால் அது கோல்டு, தங்கமாக மாறுது. இதை இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு களிமண்ணை வச்சுக்கிட்டு எப்படி விதவிதமான மண்பொருட்கள் செய்கிறாங்களோ அதே மாதிரி ஒரே விதமான மூலப்பொருளை வச்சுக்கிட்டு இப்படி விதவிதமான பிரபஞ்சங்களையும் அதுக்குள்ள விதவிதமான பொருள்களையும் உருவாக்கி இருக்கு. இந்த சிவப்பொருள், இந்த பானைகள்லாம் செய்யறதுக்கு இந்த களிமண் தான் மூலப்பொருள். அது மாதிரி இந்த பிரபஞ்சம் உருவாக்குறதுக்கு ஸ்பேஸ் அப்படின்னு சொல்ற வெட்டவெளி தான் மூலப்பொருள். அந்த பானையை செய்யறது தான் குயவன். அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குனது தான் கடவுள், அல்மைத்தி. இந்த யூனிவர்ஸை பார்த்தோம்னா அதில் பிளானட், ஸ்டார்ஸ், அப்புறம் இந்த மாதிரி ஆஸ்ட்ராய்ட், மீட்டியாய்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதை தான் ஸ்பேஸ், வெளி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நைட்டில் வானத்தை பார்த்தோம்னா முழுசாக பிளாக்காக தான் இருக்கும். அங்கங்கே தான் ஸ்டார்ஸ், பிளானட்ஸ் அதெல்லாம் தெரியும் நமக்கு. அந்த டார்க்காக இருக்கிற எம்டி ஸ்பேஸ் தான் இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாக இருக்குது. இந்த யூனிவர்ஸை தாண்டியும் அந்த ஸ்பேஸ் தான் இருக்கும். அதுதான் நம்ம மெய்ப்பொருள்னு சொல்கிறோம். இது எல்லாமே எங்கே தொடங்கிச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ரொம்பவே முன்னாடி ட்ராவல் பண்ணி போகணும். இல்லை, காலமே தொடங்குறதுக்கு முன்னாடி அனாதி காலத்துக்கு போகணும். அங்கே நேரம், காலம் எதுவுமே இல்லை. இந்த யூனிவர்ஸே உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு பொருள் இருந்தது. அதுதான் காட், கிரியேட்டர், அல்மைட்டி, என்ன வேணால் சொல்லிக்கலாம். இந்த கிரியேட்டர் கிட்ட அதிகப்படியான டார்க் ஸ்பேஸ் இருந்தது. அதை தான் சிவவெளி அப்படின்னு சொல்கிறோம். இந்த டார்க் ஸ்பேஸில் தான் யூனிவர்ஸோட கிரியேஷனே தொடங்க ஆரம்பிச்சுது. அதாவது நம்ம யூனிவர்ஸை தாண்டி என்ன இருக்கும் அப்படின்ற கேள்விக்கு இந்த டார்க் ஸ்பேஸ், அதாவது இந்த சிவம் தான் இருக்கும். நாம் நைட்டில் பார்க்குற வானத்தில் இருக்கிற அந்த டார்க்னஸ்க்கும் ஸ்பேஸில் இருக்கிற 2 பிளானட்ஸுக்கு நடுவில் இருக்கிற டார்க்னஸ்க்கும் இந்த சிவவெளி தான் காரணம். இதில் நான் எல்லோ கலர் மாதிரி போட்டிருக்கேன்ல, அதுதான் யூனிவர்ஸாக நினச்சிக்கங்க. இது மாதிரி பல யூனிவர்ஸுகள் இருக்குது. இந்த ப்ளூ கலர் வந்து அந்த யூனிவர்ஸ்கிட்ட இருக்கிற பவுண்ட்ரி. அதை தாண்டி நம்ம வெளியே போனாலும் இந்த ப்ளூ ஸ்பேஸான டார்க் ஸ்பேஸ் தான் இருக்கும். அந்த யூனிவர்ஸுக்கு உள்ள நடுவில் எம்டி ஸ்பேஸில் என்னன்னு பார்த்தாலும் இதே பியூர் ஸ்பேஸ், சிவவெளி தான் நமக்கு தெரியும். இதில் பார்த்தாலே தெரியும், இந்த சிவவெளியான பியூர் ஸ்பேஸுக்கு எந்த பவுண்டரியும் கிடையாது. அது இன்ஃபைனைட், அதாவது லிமிட் இல்லாமல் இருக்கும். ஆனால் நம்ம யூனிவர்ஸுக்கு பவுண்டரி இருக்குது. ஓகே, இந்த சிவவெளியோட தன்மைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் அதோட பவர் என்ன, அதோட கேரக்டர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் அது ஏன் யூனிவர்ஸாக மாறிச்சு, எப்படி யூனிவர்ஸாக மாறிச்சு அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். முதல் கேரக்டர் என்னன்னா நத்திங்னஸ், உருவமே இல்லாமல் இருக்கிறது. அதுக்கு எந்த உருவமும் கிடையாது. அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. அது சூன்யம் அப்படின்னு சொல்லலாம். நத்திங், ஆனால் அதில் எல்லா பவர்ஸுமே இருக்குது. ஆனால் அதுக்கு எந்த உருவமும் கிடையாது. முஸ்லிம்ஸ் கூட இந்த சிவத்தோட நத்திங்னஸை தான் அல்லாவா வணங்குறாங்க. இதோட அடுத்த கேரக்டர் பியோர் கான்சியஸ்னஸ், அதாவது தூய அறிவு, உணர்வு அப்படின்னு சொல்லலாம். இந்த சிவவெளிக்கு அதுக்கு தேவையான அறிவு இருக்குது. இதை எப்படி உணரலாம்னா, நம்ம யூனிவர்ஸ் உருவாகிறதுல இருந்து இப்போ வரைக்கும் அது ஒரு ஆர்டரில், அதாவது ஒரு ஒழுங்குமுறையில் நடந்துட்டு இருக்குது. அதுக்கு எந்த கான்சியஸ்னஸ் அறிவும் இல்லைன்னா நல்லா பண்ண முடியாது. இந்த அறிவு அதுக்கு சிவத்துக்கிட்ட இருந்து தான் கிடைச்சிருக்கு. அடுத்ததாக அது இன்ஆக்டிவ் ஸ்டேஜில் இருக்கும். அதோட எனர்ஜி எல்லாமே பொட்டன்ஷியலாக ஸ்டோர் ஆகி இருக்குமே தவிர அது எந்த ஆக்ஷன்லேயும் இறங்காது. ரொம்பவே காம்னஸோடு இருக்கும். அதாவது இறைவனாகிய அருட்பொருளோட பேசிவ் ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லலாம், செயலற்ற அம்சம். இது எதுவுமே வேலை செய்யாது, ஆனால் அதோட எனர்ஜி எல்லாமே அப்படியே இருக்கும். அதோட பவர்ஸை அது வெளிப்படுத்தாத தன்மையில் இருக்கும். பிரபஞ்சம் உருவாவதற்கும் அதில்
எல்லா சேஞ்சஸும் நடக்கிறதுக்கும் இந்த சிவம் தான் இடம் கொடுக்கும். இந்த சிவத்தில் தான் எல்லாமே உருவாகும். இதை தான் பரபிரம்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. தத்துவங்கள் 36ல் முதல் தத்துவமே இந்த சிவ தத்துவம் தான். இந்த பரம்பொருளுக்கு 8 குணங்கள் இருக்கிறதா சொல்லுவாங்க. முதல் குணம் தன்வயத்தனாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு வேற எந்த கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது. அவர் ரொம்பவே இண்டிபெண்டா சுதந்திரமானவராக இருப்பார். ரெண்டாவது தூய உடம்பினாதல். அப்படின்னா நாம இங்க ரொம்ப இன்ப துன்பத்துல ரொம்பவே கஷ்டப்படுறோம். ஆனா இறைவனுக்கு எப்பவுமே எட்டர்னல் பிளஸ் சச்சிதானந்தத்திலே இருப்பார். அதுதான் தூய உடம்பினாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்றாவது இயல்பாகவே பாசங்கள்ல இருந்து நீங்கி இருக்கிறது. நம்ம ஆன்மாவுக்கு அகங்காரம் பாசம் அப்படிங்கிற குற்றங்கள் எல்லாமே இருக்கு. ஆனா இறைவனுக்கு இந்த மாதிரியான எந்த குற்றமும் கிடையாது. அதனாலேயே ஒரு ஆனந்தத்திலே இருக்காரு. நாலாவது இயற்கை உணர்வினன் ஆதல். அப்படின்னா இயற்கையாகவே அவருக்கு அறிவு இருக்கணும். நம்ம யாராவது சொல்லி கொடுத்தாலோ இல்லை அனுபவம் மூலம் தான் நம்மளுக்கு அறிவு இருக்கும். ஆனால் இறைவனுக்கு இயற்கையாகவே இந்த அறிவுங்கிற குணம் இருக்கும். ஐந்தாவது குணம் பேரறிவு மற்றும் முற்றறிவு. நமக்கு இருக்கிற அறிவு எல்லாமே சிற்றறிவு தான். ஆனால் இறைவனுக்கு பேரறிவு இருக்கு. அவரோட அறிவு எல்லையற்றது தான். அதோட அது முற்று பெற்றது. ஆறாவது வரம்பு இல்லாத ஆற்றல், அதாவது லிமிட்லெஸ் பவர் அப்படின்னு சொல்லலாம். அவரோட பவருக்கு எல்லையே கிடையாது. ஏழாவது தான் ரொம்பவே முக்கியமான குணம், வரம்பே இல்லாத அருள் அப்படின்னு சொல்லுவாங்க. லிமிட்டே இல்லாம கம்பேஷன்ல அருளை வாரி வழங்குவார். எட்டாவது வரம்பே இல்லாத இன்ப வடிவினன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லிமிட்டே இல்லாம எட்டர்னல் பிளஸ், ரொம்பவே இன்பத்திலே இருப்பாரு, சச்சிதானந்தத்திலே இருப்பார். இதுதான் நம்ம சிவத்தில் பார்த்தோம். அதுக்கு இன்ஃபைனைட், அதுக்கு பவுண்ட்ரியே கிடையாது. முடிவே இல்லாமல் அது போய்கிட்டே இருக்கும். நமக்கு பிரபஞ்சத்தில் மட்டும்தான் பவுண்ட்ரி இருக்குது. இப்போ நம்ம பார்த்த எல்லாமே இந்த சிவவெளியோட கேரக்டர்ஸ் தான். அதுக்குள்ளே இருக்கிற அந்த அருள் பொருள்னு சொல்கிற அருட்சோதியோட கேரக்டர் எதுவுமே நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. முதல்ல அது எந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது, அதோட கேரக்டர் என்ன, இதெல்லாம் நம்ம அறிவுக்கு எட்டாது. அட்லீஸ்ட் நம்ம சிவவெளியாகிய ஸ்பேஸை கூட நம்ம சொல்லிடலாம் அது நத்திங், அதுல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. அப்படி நம்ம அறிவுக்கு எட்டும். ஆனா இந்த அருட்பொருள் நம்ம அறிவுக்கு எட்டாது. நமக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், அதுல எக்கச்சக்கமான அருட்சக்தி இருக்கு. அது அருளே வடிவமா நம்ம கிட்ட வாரி வழங்குது. அவ்வளோதான் நமக்கு தெரியும். இந்த சிவவெளியாகிய டார்க் ஸ்பேஸை தான் கருப்பு சக்தி, கருப்பு இருள் சக்தி அப்படின்னு சொல்லி நாம சொல்றோம். இந்த பியூர் ஸ்பேஸ்ல இருந்து நம்ம யூனிவர்ஸ் உருவாகிறதுக்கு 3 ஸ்டேஜஸ் இருக்கு. அதுக்கு முதல்ல பிசிக்ஸ் தான் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி உருவாகி இருக்கு. மூணாவது தான் பயாலஜி உருவாகி இருக்கு. அது எப்படி பிசிக்ஸ்னா, இந்த சிவவெளி கிட்ட நிறைய எனர்ஜி இருந்தது, பவர்ஸ் இருந்தது. அது எல்லாமே பொட்டன்ஷியல் எனர்ஜியா தான் அங்க இருந்தது. அதுல ஒரு எனர்ஜி தான் ஸ்போர்ஸ். அதுகிட்ட எக்கச்சக்கமான ஃபோர்ஸ் இருந்தது. ஆனால் அதை சுற்றி எதுவுமே கிடையாது. இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ் முழுக்கவே சிவவெளி தான் இருக்குன்றதுனால அந்த ஃபோர்ஸை வேற ஒரு விஷயத்து மேலே காட்ட முடியாது. அதுகிட்ட இருக்கிற அந்த ஃபோர்ஸோட ஆற்றலை தன் மீது மட்டும்தான் அதனால் காட்டிக்க முடியும். அதனால் உருவானது தான் சக்தி தத்துவம். சிவம் அப்படின்ற கடவுள்கிட்டயே சயின்ஸ் அப்படின்னு யோசித்தோம்னா, நம்ம யூனிவர்ஸே அந்த ஸ்பேஸில் இருந்து தான் உருவாகி இருக்கு. இந்த யூனிவர்ஸ் எவ்வளோ விதமான ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்னு இருக்கிறப்போ, இது எல்லாமே ஆதியாக தோன்றுன அந்த ஆதி சிவன் கிட்ட தான் ஃபோர்ஸ் அப்படின்ற விஷயம், அதாவது ஃபிசிக்ஸ் அப்படின்றது தோன்றியது. இந்த சிவவெளியோட இருப்பு நிலை, எக்ஸிஸ்டன்ஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் சிவம். இதுவே டைனாமிக்குள்ளே வரப்போ, அதாவது அது அசைற தன்மைக்கு வரப்போ அதுவே சக்தி தத்துவமா உருமாறுது. அதோட ஃபோர்ஸ் அண்ட் பவர்ஸ்னால தான் அது சக்தி தத்துவமா உருமாறுது. இதுக்கு முன்னாடி காட் ஸ்பேஸ்னா என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம அந்த சிவம் எப்படி சக்தியாக மாறிச்சு அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சயின்ஸ் ஃபேக்ட்ஸோட இருக்கும். சயின்ஸ் ரொம்பவும் விரும்புகிறவங்க இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி காட் இப்படி தான் இருப்பார் அப்படின்னு நீங்கள் எதனா இமேஜினேஷன் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் விட்டுட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா அனாதி காலத்தில், அதாவது காலம்னு ஒன்று தொடங்கிறதுக்கு முன்னாடியே இருந்த ஒரே கடவுள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். அருட்பெருஞ்சோதி வடிவமாக தான் அவர் இருந்தார். அதுக்கப்புறம் தன்மாற்றம் அடைஞ்சு இப்போ நம்ம பார்க்குற எல்லா கடவுள்களாகவும் அவர் உருமாற்றம் பெற்றிருக்காரு. இந்த வீடியோவில் சிவம் அப்படின்னு நான் சொன்னேன்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய ஸ்பேஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். கண்டிப்பாக நாம் இப்போ பார்க்குற சிவன் அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது.
இவங்களும் இருக்காங்க தான். ஆனால் சிவம் ஆகிய ஸ்பேஸில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்மாற்றம் பெற்று நமக்கு கண்ணுக்கு தெரிகிற உருவத்தில் வந்தவங்க தான் இந்த கடவுள்கள் எல்லாமே. அதாவது அருட்பெருஞ்சோதி ஆகிய இந்த லைட்டு தான் ஒரிஜினல் கடவுள். மீதி எல்லாருமே அதில் இருந்து வந்த ஃபோட்டோ காப்பீஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது அந்த எல்லோ லைட் வந்து டைரெக்டாக கடவுளாக மாறலை, பட் அந்த எல்லோ லைட்டோட அந்த ஸ்பேஸ் தான் கடவுளாக மாறி இருக்கு. இந்த சிவத்தை பற்றி சொல்லணும்னா அது ஒன்றுமே கிடையாது. ஆமாம், அது நத்திங், காட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, வெட்டவெளி. அந்த வடிவேல் கூட ஒரு டயலாக்ல சொல்வார் இல்ல, என்னடா ஒரே வெட்டவெளியா இருக்கு, அந்த வெட்டவெளி தான் இந்த வெட்டவெளி. சிதம்பர ரகசியம்னு நம்ம சொல்லும்ல, அங்க திரை ஓபன் பண்ணி காட்டுவாங்கல்ல, அந்த வெட்டவெளி தான் இந்த வெட்டவெளி. கடவுள் வெட்டவெளி தன்மையாக தான் இருக்காரு அப்படின்னு எடுத்து காட்டுறதுக்கு தான் சிதம்பரத்தில் திரைய விளக்குன உடனே இந்த வெட்டவெளியை ரகசியமாக நமக்கு காட்டுறாங்க. ஆனால் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த வெட்டவெளியை தாண்டியும் நமக்கு உண்மையான ஒரு கடவுள் இருக்காரு. அவர் அருட்பெருஞ்சோதி சொரூபமாக இருக்காரு. அதுவே அவரோட உண்மையான சொரூபம் அப்படின்னு நமக்கு இப்போ தெரியுது. எல்லாத்துக்கும் மூலமான இந்த சுப்ரீம் காட் ஒளி வடிவத்தில் தான் இருக்காரு அப்படின்னு எல்லா சித்தர்களும் ஞானிகளும் அவங்க பாடலில் குறிப்பிட்டிருக்காங்க. நாம் அதை புதுசாக பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பாடல் கம்பராமாயணத்தில் வரும். இது கடவுள் வாழ்த்து பாடலில் அவர் எழுதியிருப்பார். இது 7th ஸ்டாண்டர்ட், இதில் தமிழ் புத்தகத்தில் கூட இருக்கும். இந்த பாடலில் கம்பர் அந்த காட் ஸ்பேஸ் ஆன சிவத்தை பற்றி அவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஒன்றுன்னு சொன்னாலும் ஒன்று தான், பலன்னு சொன்னாலும் பல, இல்லைன்னு சொன்னாலும் இல்லை, இருக்குன்னு சொன்னாலும் இருக்குது, அதுக்கு தன்மை இருக்குன்னு சொன்னாலும் இருக்கு, தன்மையே இல்லைன்னு சொன்னாலும் இல்லை. இவ்வளோ அழகாக இந்த சிவத்தை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இப்போ நம்ம சிவத்தோட பவர் என்னன்னு அனலைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, அது இன்ஃபைனைட், முடிவில்லாமல் போயிட்டு இருக்கும். இப்போது நம்ம மேக்ஸில் நம்பர் எடுத்துப்போம். அதில் ப்ளஸில் போனாலும் சரி, இல்லை நெகட்டிவில் போனாலும் சரி, ஒரு அளவுக்கு அப்புறம் நம்மளால் அதை சொல்ல முடியாது. அந்த இடத்துல நம்ம ப்ளஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம். ஆக மொத்தம் இந்த யூனிவர்ஸ் எல்லாமே எல்லை இல்லாமல் இருக்குது. அந்த யூனிவர்ஸ் உருவாகின இந்த பிரபஞ்சமும் எல்லையே இல்லாமல் முடிவெளியாக இருக்குது. அப்புறம் இந்த காட் ஸ்பேஸ் ஃபுல்லாகவே வேக்யூம் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒன்றுமே இல்லாத இடத்துலையும் எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜியை வச்சு தான் அது ஒரு சக்தியாக உருமாறுது. இதை புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த காட் ஸ்பேஸ்க்கு செல்ஃப் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அதாவது தன்னை தானியே இறுக்கிக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ் இருக்கும். அதாவது அதுக்கிட்ட இருக்கிற ப்ரெஷர் அழுத்தத்தை அது எது மேலே காட்டுறதுன்னு தெரியாமல் அதையே அது அழுத்திக்கும். அப்படியே அது தன்னைத்தானியே கம்ப்ரெஸ் பண்ணிக்கும், அதாவது இறுக்கிக்கும். அப்படி பண்ணுறப்போ என்ன ஆகுனா, அதுக்கு இன்சென்டிட்டி, அதாவது மாஸ் வந்து கிடைக்கும், அதாவது திணிவு கிடைக்கும். இப்படி மேலும் மேலும் அது அழுத்தப்படுறதுனால அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் அது ஃபோல்ட் ஆகி இந்த மாதிரியான ஸ்பெரிக்கல் ஷேப்புக்கு அது வரும். அந்த இறைவெளியில், அதாவது காட் ஸ்பேஸில் இந்த மாதிரி குட்டி குட்டி பார்ட்டிகளாக அது உருமாறும். அது இந்த மாதிரி ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். இந்த பார்ட்டிகல் மேலே அது சுற்றி இருக்கிற இலைவெளி தன்னோட அழுத்தத்தை காட்டும். அதாவது இந்த பார்ட்டிகளை சூழ்ந்து அழுத்த ஆரம்பிக்கும். இந்த சரௌண்டிங் ஃபோர்ஸை தாங்க முடியாத அந்த பார்ட்டிகல் என்ன ஆகும்னா சுத்த ஆரம்பிக்கும். அதாவது அது ஸ்பின் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஸ்பின் ஆகிற இந்த பார்ட்டிகளை பரமாணு அப்படின்னு சொல்லுவாங்க. பரமாணு அப்படின்னா இருக்கத்திலே ரொம்பவுமே ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லலாம். இந்த இறைவெளி அந்த பார்ட்டிகளை சூழ்ந்து அழுத்த ஆரம்பிக்கும். அது எவ்வளவு அழுத்தமாக அழுத்துதோ அந்த அளவுக்கு இந்த பார்ட்டிகளுக்கு ஸ்பீடு கிடைக்கும். அந்த பரமாணு அவ்வளவு வேகமாக சுழல ஆரம்பிக்கும். இந்த சிவவெளியை டார்க் ஸ்பூவிங் மேட்டர் அப்படின்னு சொல்லலாம். கம்ப்ளீட்லி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், கம்ப்ளீட்லி பெர்மிபிளாக இருக்கும். அதாவது ஊடுருவி போக முடியும். எல்லையற்றது, அறிவு மயமானது, ஆற்றல் மயமானது, வற்றா இருப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்பயுமே அதில் வந்து எனர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அது எப்போவுமே வந்து அது பரமாணுவாக மாறிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி காட் ஸ்பேஸோட முன்பகுதி நொறுங்கி இல்லைனா கம்ப்ரெஸ் ஆகி குட்டி குட்டி பார்ட்டிகளாக பரமாணுக்களாக மாறும். ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா நம்ம இந்த சிவன் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியோட அமைதியாக இருப்பார். அவரே வந்து அசைவுக்கு வர்றப்போ சக்தியாக இந்த மாதிரி பரமாணுக்களாக மாறுறாரு. இந்த மாதிரி பரமாணுக்கள் சுழல்றப்போ, அதாவது ஸ்பின் ஆகிறப்போ அதில் வேவ் ஃபார்ம் ஆகும். அதாவது அது அலைகளாக உருமாறும். இவர் யாருன்னு தெரியுதா? இவர் தான் எட்வின் ஹபிள். இவர் முதல்ல யூனிவர்ஸ் எவர் எக்ஸ்பேண்டிங், அதாவது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு இந்த ஜென்ரேஷன் எல்லாருக்கும் சொன்ன எட்வின் ஹபிள் தான். இந்த யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு காரணம் என்ன? இந்த கேலக்சி பெருசாகுது, அதனால இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸும் பெருசாகுது. அதுவா? ஆனால் அது கிடையாது. கேலக்சியோட சைஸ் அப்படியே தான் இருக்கும். ஆனால் அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற வெளியாகிய ஸ்பேஸ் தான் பெருசாகுது. 1930s தான் அதை ஹபிள் கண்டுபிடிச்சாரு. ஆனால் 1870s இதை ஒருத்தர் சொல்லிட்டாரு. அவரு நம்ம வள்ளலார் தான்.
அவர் என்ன சொல்கிறாருன்னா, விண்ணுள் விண்ணாய் விண்ணடு விண்ணாய் அண்ணி நிறைந்த அருட்பெருஞ்சோதி அப்படின்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னு யோசிங்க. அதுக்கப்புறமா நம்ம இதுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். இந்த பரமாணு என்னவா மாறிச்சு, அதுல இருந்து உருவான அந்த வேவ்ஸ் அலைகள் எப்படி இந்த யூனிவர்ஸை எக்ஸ்பேண்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிவம் மற்றும் சக்தி தத்துவத்தில் தான் சத்தமும் நம்ம இப்போ பார்க்குற லைட்டும் உருவாச்சு. அது எப்படிங்கிறதையும் இப்போ வர்றதுல பார்க்கலாம். நாம் இருக்கிற இந்த யூனிவர்ஸில் ஸ்பேஸும் மெட்டீரியல் திங்ஸும் தான் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கேலக்ஸி, ஸ்டார்ஸ், பிளானட்ஸ், நெபுலே, மீட்டியார்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ், மூன், காமெட்ஸ், இது எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் நிறைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்டர்ஸ்டெல்லார் மிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நட்சத்திரங்கள் இடையில இருக்கிற மூடு பனி அப்படின்னு அர்த்தம். இந்த மிஸ்ட் வந்து டஸ்டின்ல கேஸ்னால தான் ஆகப்பட்டிருக்கும். மாடர்ன் சயின்டிஸ்ட் கிட்டத்தட்ட 92 எலமெண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. நம்ம பூமியில் இருக்கிற எலமெண்ட்ஸில் ஒரு சில எலமெண்ட் மற்ற பிளானட்லேயும் இருக்கும். உதாரணத்துக்கு சூரியன்லேயும் ஒரு சில எலமெண்ட் இருக்கும், அதர் செலஸ்டியல் பாடியிலையும் இருக்கும். இதில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் முழுக்கவே ஒரே மாதிரியான பொருள்களால் தான் ஆகி இருக்கு. இது எல்லாமே உருவாகிறதுக்கு ஒரு மூலப்பொருள் இருந்திருக்கணும். இதை வந்து ப்ரிமோடியல் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரிமோடியல் மேட்டர் என்னன்னு இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல. நம்ம எல்லாரோட கேள்வி என்னன்னா, அது ஒரு கெமிக்கல் எலமெண்ட்டா இல்லை பல கெமிக்கல் எலமெண்ட் சேர்ந்த ஒரு பொருளா அப்படின்னு யாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. இந்த ப்ரிமோடியல் மேட்டர் மூலப்பொருள் தான் இந்த பிரபஞ்சம் உருவாவதுக்கு தேவையான காமன் ஆர்ஜினை கொடுத்துருக்கோம். அதாவது அதில் இருந்து தான் எல்லா பொருள்களும் உருவாகி இருக்கும். மாடர்ன் சயின்டிஸ்டே தேடிக்கிட்டு இருக்கிற இந்த ப்ரிமோடியல் மேட்டரை நம்மளுடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அது உண்மைதான். நம்மளுடைய முன்னோர்கள் அந்த ப்ரிமோடியல் மேட்டரை என்னன்னு கண்டுபிடிச்சு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அந்த ப்ரிமோடியல் மேட்டர் தான் மாயா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களும் இந்த மாயையிலிருந்து தான் உருவாகி இருக்கு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோட்பாடு. நம்ம பார்க்குற இந்த யூனிவர்ஸ் வந்து ரொம்பவே ரியலாக இருக்குது. ஒன்று உருவாகுது, அது ரீஜெனரேட் ஆகுது, அதுக்கப்புறம் எவல்யூஷன் நடக்குது, அதுக்கப்புறம் டிசல்யூஷன் நடக்குது. அப்படி உண்மையாக இருக்கிற யூனிவர்ஸ் வந்து நத்திங் அப்படின்றதுலேருந்து எப்படி வந்திருக்க முடியும்? இந்த பிரபஞ்சம் முழுக்கவே ஏதோ ஒரு பொருள் இருந்து தான் உருவாகுது. அதே மாதிரி அது டிசல்யூஷன் ஆகிறப்பவும் ஏதோ ஒரு பொருளுக்குள்ளே போய் அது ஒடுங்குது. மாடர்ன் சயின்டிஸ்ட் யூனிவர்ஸ் கேம் அவுட் ஆஃப் நத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றுமே இல்லாத விஷயத்தில் இருந்து தான் இந்த பிரபஞ்சம் எப்படி வந்திருக்க முடியும்? ஏதோ ஒரு விஷயம் இருக்க போய் தான் அந்த விஷயத்தில் இருந்து இந்த பிரபஞ்சம் உருவாகி இருக்கும். அதே மாதிரி அது அழிகிறப்பவும் ஏதோ ஒரு விஷயத்தில் போய் அது ஒடுக்கமாகுது. இதை தான் நம்மளுடைய முன்னோர்கள் மூலப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் மாயை மூலப்பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறத எப்படி நம்ம நம்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாடர்ன் சயின்ஸில் கூட ஒரு தியரி இருக்குது. மேட்டர் நெய்தர் பி கிரியேட்டர் நாட் பி டெஸ்ட்ராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொருளை நம்மளால் உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. நம்மளால் அழிக்கவே முடியாத இந்த பொருள்களில் தான் நிறையவே ஆற்றலும் இருக்குது. இந்த எனர்ஜி எல்லாமே காஸ்மிக் எனர்ஜியில் இருந்து தான் உருவாகி இருக்குது. இந்த மாயையிலிருந்து உருவாகி இருக்கிற இந்த பிரபஞ்சம் உண்மையானது அப்படின்னா இந்த மாயையும் உண்மையானது தான். சரி, இந்த மாயை தான் மூலப்பொருள். இந்த மூலப்பொருள்ல இருந்து தான் எல்லாமே உருவாகி இருக்கு. அப்படின்னா இந்த மாயை தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற கடவுளா? அதுதான் நம்ம இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியதா? இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்குள்ள ஒரு கேள்வி வருது இல்ல, இந்த மாடர்ன் சயின்டிஸ்டே கண்டுபிடிக்காத அந்த ப்ரிமோடியல் மேட்டரை மூலப்பொருளை நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்களா? இவங்க ஏதாவது சொன்னா நம்ம ஏன் நம்பணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல. இதுக்கு தான் நமக்கு பிரமாணம் அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படுது. தமிழ்ல இத காண்டல், கருதல், உரை அப்படின்னு 3 வகையா பிரமாணத்தை சொல்லுவாங்க. காண்டல் பிரமாணம்னா நம்மளோட 5 சென்ஸ் இருக்குல்ல, இந்த 5 சென்ஸ் மூலியமா நமக்கு பார்க்கறது, கேட்கறது, பேசுறது, தொடர்றது, இது மூலியமா நமக்கு ஒரு அறிவு கிடைக்குது இல்ல, இந்த அறிவு தான் அவங்க வந்து காண்டல் பிரமாணம் அப்படின்னு சொல்றாங்க. அனுமான பிரமாணம் அப்படின்னா நம்மளோட அனுமானத்தினால ஒரு விஷயத்தை ஊர்ஜிதப்படுத்துறது. அதாவது அந்த அறிவை நாம வெளிப்படுத்துறது. ஒரு இடத்துல புகைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல கண்டிப்பா நெருப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம அனுமானிக்கிறோம் இல்ல, இதைத்தான் அனுமான பிரமாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசி பிரமாணமான உரை அல்லது ஆகம பிரமாணத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இந்த முற்றுமுணர்ந்த ஞானிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல, இந்த பிரபஞ்சம் முழுக்க வியாபகத்தன்மை பெற்றுள்ள அந்த ஞானிகளால அவங்களுடைய அறிவும் வியாபகத்தன்மை பெற்றிருக்கும். அதன் மூலியமா அவங்களுக்கு தெரிஞ்ச ஞானத்தை ஒரு புத்தகங்கள் மூலியமாவோ இல்லை நமக்கு சொல்லி இருப்பாங்க. அந்த ஞானத்தை நம்ம அப்படியே ஏற்றுக்கணும்.
இதைத்தான் ஆகம பிரமாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் ஒரு சயின்டிஸ்ட்டோ இல்லை ரிசர்ச்சரோ ஆட்டம்ஸ் ஒன்று அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நாம் நம்ம கண்ணால் பார்த்ததில்லை. ஆனால் அவங்க எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி மைக்ரோஸ்கோப்லேயோ இல்லை வேற என்ன எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாகவோ ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அதை அவங்க நம்புறாங்க அப்படின்றதுனால நாம் பார்க்கவே இல்லைனாலும் அதை நம்ம நம்புகிறோம். இப்போது எப்படி இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நாம் பார்க்கவே இல்லைனாலும் அது சயின்ஸ் அப்படின்னு ஒத்துக்கிறோமோ, இது உண்மை அப்படின்னு ஒத்துக்கிறோமோ, அதே மாதிரி தான் இந்த அறிவு இந்த பிரபஞ்சம் முழுக்கவே வியாபகத்தன்மை பெறதுனால அவங்களுக்கு கிடைக்கிற ஞானத்தை எல்லா ஞானிகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போது நாம் அதை உண்மைன்னு எடுத்துக்கணும். ஏன்னா நமக்கு இப்போது வியாபகத்தன்மை ரொம்பவே குறைவாக இருக்குது. இதைத்தான் ஆகம பிரமாணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு ஏன் இன்னமும் நம்ம நம்பணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொல்லி இருக்கிற பல கான்செப்ட் இப்போ தான் சயின்டிஸ்ட் எடுத்து உண்மைன்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஆட்டம்குள்ளே இருக்கிற சப்படாமிக்கல் பார்ட்டிகளில் பிளாக் ஹோல்ஸ், டைம் ட்ராவல் பண்ணுறது, பார்லல் யூனிவர்ஸ், மல்டிவர்ஸ், இந்த மாதிரியான கான்செப்ட் எல்லாமே நம்ம இந்த வியாபக தன்மை பெற்ற ஞானிகள் சொன்னதை வச்சு தான் இப்போ இருக்கிற மாடர்ன் சயின்டிஸ்ட் எல்லாம் தியரியை முன் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற அறிஞர்களே அவங்க எழுதின நூல்களை ரெஃபரன்ஸாக வச்சு தான் இப்போ புது தியரியாக உருவாக்கிட்டு இருக்காங்க. அதை ப்ரூஃபும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அதை ஆகம பிரமாணமாக வச்சுக்கிட்டு அவங்க சொன்ன கான்செப்டை ஒரு தியரியாக நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதும் படிக்கிறதுலேயும் எந்த தப்புமே இல்லை. அப்படி தான் மாயை அப்படின்ற ப்ரமோடியல் மேட்டரை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மூலப்பொருளை உண்மைன்னு நம்ம ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு நாம் இதுக்கு மேலே வரப்போகிற எல்லாத்தையும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். முதல்ல மாயை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க, மாயையோட கேரக்டரிஸ்டிக்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மாயை அப்படின்றது ஒரு பொருள், அது அறிவற்ற ஒரு பொருள். அதுக்கு எந்த விதமான ஷேப்பும் கிடையாது, அது ஃபார்ம்லெஸ். அது மட்டும் இல்லாமல் அது இன்னட். அதாவது இன்னட் அப்படின்னா அது செயலற்ற தன்மையில் இருக்கும். இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, இப்போது நம்ம இயற்கையாக பார்க்குற இந்த வைரஸ் எல்லாமே ஒரு இன்னட், அதாவது செயலற்ற தன்மையில் தான் இருக்கும். ஆனால் அது ஒரு ஹோஸ்ட். ஒரு உடம்புக்குள்ளே வந்த உடனேயே அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும், செயல்பட ஆரம்பிச்சிடும். இந்த உலகத்தில் உயிர் இருக்கிற பொருள்களுக்கு மட்டும்தான் அறிவு இருக்கும். உயிரற்ற எல்லா பொருள்களும் ஒரு சடப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சடப்பொருளுக்கு அறிவு இருக்காது. மாயை ஒரு பொருள், அது அறிவற்ற பொருள் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்கன்னா மாயைக்கு உயிர் கிடையாது. அறிவற்ற உயிரே இல்லாத ஒரு பொருள் தன்னை தானே இயக்கிக்கிட்டு இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தை உருவாக்கி இருக்க முடியாது. அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குறது யாரோ ஒருத்தராக இருக்கணும். இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குறதுக்கும் அழிக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கணும். ஒரு எஃபிஷியன்ட் காஸ் இருக்கணும். யாரோ ஒருத்தர் ஒரு முக்கியமான காரணத்துக்காக இந்த மாயைன்னு சொல்கிற ஒரு பொருளை மூலமாக வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய பிரபஞ்சங்களை படைச்சி உருவாக்கி அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் நம்மளை சுற்றி இருக்கிற எந்த பொருளுமே நிலையாகவே இருக்கிறது இல்லை. உருவாகுது, அழியுது, அதாவது காணாமல் போயிடுது. எப்படி உருவாகுதுன்னு தெரியலை, அது ஆனால் காணாமல் போயிடுது. இப்போ இந்த உலகத்தில் நம்ம எவ்வளவு பொருள்களை சம்பாதிச்சு வச்சாலுமே இல்லை, எவ்வளவு பேர் புகையை சம்பாதிச்சு வச்சாலுமே அது நமக்கு நிலையாக இருக்கிறது இல்லை. அப்புறம் மறைஞ்சு போகுது. அப்புறம் நாமளே இந்த உலகத்தில் இருந்து மறைக்கப்படுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிர்களுமே ஒவ்வொரு மாதிரியான வாழ்க்கை முறை அண்ட் அவங்களோட தொழில் முறை அப்படின்னு அமைஞ்சிருக்கு. யார் கொடுக்கப்பட்டிருப்பா, எதனால் அமைக்கப்பட்டிருக்கு, எல்லாமே இயற்கையாக தானாகவே கொடுக்கப்பட்டிருக்கா? அப்படின்னா எல்லாருக்கும் சரிசமமான வாய்ப்பு இங்கே வழங்கப்பட்டிருக்கணும். ஆனால் இங்கே சரிசமமான வாய்ப்பு இங்கே கொடுக்கப்படலை. திடீர்னு முயற்சி பார்த்தா ஒருத்தர் ஏழையாக இருக்காங்க, ஒருத்தர் அறிவோடு இருக்காங்க, அறிவில்லாமல் இருக்காங்க, கை கால்களோடு இருக்காங்க, ஒருத்தர் மனிதர்களாக இருக்காங்க, ஒருத்தர் விலங்குகளாக இருக்காங்க. இந்த மாதிரியான பேதங்கள், வேற்றுமைகள், டிஃப்ரென்ஸ், இது எல்லாமே இந்த உலகத்தில் பறந்து விரிஞ்சு கிடக்கு. இந்த யூனிவர்ஸை கொஞ்சம் சுற்றி பார்த்தோம் அப்படின்னா சன் இருக்குது, அதை சுற்றி நிறைய பிளானட்ஸ் இருக்குது. இது எல்லாமே எதையோ நோக்கி சுயன்றுட்டே இருக்குது. அப்புறம் உருவாகுது, திடீர்னு அழிஞ்சு போகுது. எல்லாமே ஒரு பிசிக்ஸ், ஒரு லாக்குள்ளே தான் இருக்குது. இப்படி தான் இருக்கணும், இவ்வளோ வேகத்தில் தான் பயணிக்கணும், இந்த வேகத்தில் தான் சுழலணும் அப்படின்னு இந்த பூமிக்கு, இந்த சூரியனுக்கு, இல்லை இந்த மற்ற பிளானட்ஸுக்கு எல்லாம் ஒரு லாவை அமைச்சு கொடுத்தது எது? ஒரு அறிவு பொருள் இல்லாமல் இந்த மாதிரியான இயக்க விதிகளை படைக்க முடியாது. ஒரு அறிவு பொருள் மட்டும்தான் இந்த இயக்க விதிகளை தீர்மானித்து உருவாக்கி இருக்கு. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற காரோ இல்லை பைக்கோ பார்த்தீங்கன்னா அது இந்த வேகத்தில் தான் போகணும், அது இப்படி தான் போகும் அப்படின்னு ஒரு முறை இருக்குல்ல, ஒரு விதி இருக்குல்ல, இவ்வளோ வேகத்தில் தான் போகணும் அப்படின்னு இருக்குல்ல. இந்த காரோ பைக்கோ பறக்காது, ஆனால் அது ரோட்டில் தான் போகும், தண்ணியில் அது போகாது. இது மாதிரியான விதிகளோட, அந்த விதிகளோட
பொருளோட அந்த காரையோ இல்லை பைக்கையோ உருவாக்குனது ஒரு அறிவு பொருள். அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்தோட இந்த இயக்க விதிகள் உருவாக்கியது ஒரு அறிவு பொருள். அறிவே இல்லாத ஒரு ஜட பொருள்ல இருந்து காரும் பைக்கும் உருவாகி இருக்க முடியாது. இந்த காரும் பைக்கும் உருவாகுவதற்கு ஒரு பொருள் தேவை, மூலப்பொருள்கள் தேவைப்படும். ஆனால் அதை உருவாக்குனது ஒரு உயிருள்ள பொருள். ஒரு உயிருள்ள பொருளுக்கு மட்டும்தான் இங்கே அறிவு இருக்கும். அந்த அறிவு இருக்கிற காரணத்தினால தான் அது நான் ஒரு பைக்கோ இல்லை கார் மாதிரியான ஒரு பொருளோ உருவாக்க போகிறேன் அப்படிங்கிற விருப்பம் வரும். அது எந்த காரணத்துக்காக உருவாக்க போகிறோம், எந்த தேவைக்காக உருவாக்க போகிறோம் அப்படின்றதும் அந்த உயிர் பொருளுக்கு தான் தெரியும். இப்போது நாம் இங்கே பக்கத்து ஊருக்கு போகணும், நாம் சீக்கிரமாக போகணும் அப்படின்னு நமக்கு ஒரு தேவை வருது இல்லை? அந்த தேவை காரணமாக நாம் ஒரு வாகனத்தை உருவாக்கினா எப்படி இருக்கும்? இந்த விருப்பம் எல்லாமே நம்ம அறிவின் காரணமாக தான் வருது. நமக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு, இயற்கையாகவே அறிவு இருக்குது. அந்த அறிவை வச்சுக்கிட்டு நாம் இங்கே வேகமாக போகிறதுக்காக ஒரு பைக்கை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பம் வருது. அதுக்கான எஃபிஷியன்ட் காஸ்ட் என்ன அப்படின்னா, நம்மளால் நடந்து போக முடியல, அது ரொம்ப நேரம் எடுக்கும். அந்த நேரத்தை குறைக்கின்றதுக்காக நம்ம ஒரு வெஹிக்கிளை உருவாக்குறோம். இதுதான் அதோட எஃபிஷியன்ட் காஸ்ட். அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்தை ஒரு உயிர் பொருள் ஏதோ ஒரு ப்ரிமோனியல் காஸ்ட்டுக்காக மாயை அப்படின்னு சொல்ற இந்த ப்ரிமோடியல் மேட்டர் பயன்படுத்தி இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் உருவாக்கி இருக்கு. உருவாக்குனது மட்டும் இல்லாம அது இந்த பிரபஞ்சத்தை ஒரு விதிக்கு உட்படுத்தி உருவாக்கி இருக்கு. அது என்ன உயிர் பொருள், அது என்ன எஃபிஷியன்ட் காஸ்ட், இதில் நாம் எல்லாம் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயத்த நாம் வர வீடியோஸில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ உங்களால் டைமுக்கு பார்க்க முடியும். இல்லைனா அதை மறந்துடுவீங்க, மிஸ்ஸும் பண்ணிடுவீங்க.